எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்கே அவர்களோட 26வது படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் என்ன மாதிரி இம்பாக்டில் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எஸ்கே அவர்களோட 26வது படத்துக்கு சேயோன் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. சிவகுமார் முருகேசன் டைரக்ஷனில் நம்ம எஸ்கே அவர்கள் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து நம்மளோட சந்தோஷ் நாராயண் அவர்கள் மியூசிக் பண்ண போகிறாங்க. நம்ம RKFI வந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரும் பொருட்செலவு வந்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து இன்னைக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அகெயின் வந்து இந்த படத்தோட நம்ம சிவகார்த்திகேயனோட இணையிறோன்றதை வந்து அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க நம்ம ராஜ்கமல் என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி வந்து நம்மளோட எஸ்கே அவர்கள் ஒரு வேலோடு வந்து உட்காந்துருக்க மாதிரியும் ஒரு கிராமத்து பின்னணி உள்ள ஒரு கதைக்களம் மாதிரியும் வந்து தெரியுது. குறிப்பாக இது வந்து இந்த படத்தை வந்து டேரக்டரான தாய்க்கிழவின்னு ஒரு படத்தோட டேரக்டர் தான். இந்த படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஆனால் இந்த படத்தை வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன் அவர்கள் வந்து இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால அந்த டேரக்டரோட நம்பிக்கையினால் இந்த படத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம எஸ்கே அவர்கள் முதல்ல வந்து வெங்கட் பிரபுவோட தான் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு குயிக்கான ப்ராஜெக்டாக இந்த படத்தில் வந்து கமிட் ஆகியிருக்காங்க. இந்த படம் வந்து எப்படி நம்மளோட சிவகார்த்திகேயனுக்கு வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அப்புறம் வந்து அவருக்கு வந்து அந்த மனக்கொத்தி பறவைன்னு சொல்லிட்டு கிராமத்தில் ஒரு படத்தில் வந்து அவருக்கு வந்து BNC ஆர்டின்ஸ் வந்து அவருக்கு வந்து வரவேற்பு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி திருப்பி கிராமத்தில் ஒரு படத்தில் வந்து நடிக்க போகிறதா தெரியுது. கண்டிப்பாக இந்த படத்துக்கு இப்போ வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டராக பார்த்தீங்களா, உங்களுக்கு இன்னும் இந்த படத்தில் வந்து ஹைப்பாக தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.